வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஏகம் அப்படின்ற ஒரு கன்னட வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஏகம் அப்படின்ற ஓடிடில தான் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே 30 to 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் எல்லாமே ஒரு ஆந்தாலஜி சீரிஸ் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்டான கதை தான். பட் என்ன காமன் கனெக்ஷன் அப்படின்னா, கரவல்லி அப்படின்ற ஒரு ரீஜியனை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதைகள். ஆக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுல ராஜ்பி ஷெட்டி, பிரகாஷ் ராஜ் உட்பட நிறைய நபர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த ரக்ஷித் ஷெட்டி ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இதுல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபர்ஸ்ட் கதை அப்படின்றது மஞ்சுளா அண்ட் தாமஸ் அப்படின்ற 2 பேருக்கு நடுவுல வார்த்தைகள் வழியா இல்லாம ஒரு விதமா பார்வையாலே வந்து கன்வே ஆகக்கூடிய காதலை சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கவே இருக்காது. கடைசியா ஒருத்தர் லவ் லெட்டர் அப்படின்றது பாஸ் பண்ணிப்பாங்க. அந்த லவ் லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் மட்டும் என்ன மாதிரியான முடிவு வருது அப்படின்றத இந்த சீரிஸோட கதை. எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, ஒரு பொண்ணுக்கு காதல் அப்படின்ற அந்த உணர்வை தாண்டி தன்னோட சுயமரியாதை அண்ட் ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பரா கன்வே பண்ண ஒரு கதை. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹண்டர் அப்படின்ற ஒரு கதையை காட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு காட்டு பகுதியில வாழக்கூடிய ஒரு நபர், தன்னோட வீட்டுக்கு அன்றாடம் உணவே வந்து வேட்டையாடி கொண்டு போகக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அவரோட பையன் ஆனா பாத்தீங்கன்னா நாகரீக வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஹண்டருக்கு ஒரு ஆசை இருக்கு. அதாவது எப்படியாவது கன் வச்சு வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி. சோ அவருக்கு ஒரு பன்னியை பிடிக்கிறதுக்காக அந்த கன் கொடுக்கப்படுது. சோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதோட லொகேஷனா இருக்கட்டும், இதோட எண்டா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நீட்டா முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லுவேன். இந்த கதையும் ஒரு சிறப்பான கதை தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்பி ஷெட்டியோட கதை. ஆக்சுவலா மஸ்கராடோ அப்படின்ற ஒரு கதை. இவர் ஆக்சுவலா ஒரு துபாய் ரிட்டர்னா இருப்பாரு. ஊருக்குள்ள வந்து எப்படியாவது ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் அண்ட் தன்னை விட்டு போன மனைவி மற்றும் மகளை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த கதை பார்க்கும்போது தமிழ்ல கதாநாயகன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. பாண்டியராஜன், எஸ்.வி. சேகர்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுல எப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக வித்தியாசமான பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இதுலயும் வந்து இவர் வந்து ஒரு லோன் வாங்கி கிணறு வெட்டுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடு வாங்கி பால் கறப்பாரு. சோ இது எல்லாமே எப்படி முடியுது அப்படின்ற மாதிரி சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அடுத்ததா கதை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அவளோட ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்றாங்க. அதாவது பேரண்ட்ஸோட பிளட் குரூப்பை வச்சு பசங்களோட பிளட் குரூப்பை மேட்ச் பண்றது அப்படின்றது. அதோட ரிசல்ட் இவளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாதிரியான அதிர்ச்சி, அதை எப்படி இவ ஹேண்டில் பண்றா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதை தான். இந்த கதையில நிறைய விஷயங்களை ஸ்டேஜ் பண்ணது கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதம் அப்படின்றது ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவோட கன்ஃபெஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அதாவது அவருக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு செக்ஸ் அனுபவத்தை பத்தி அவர் வந்து தன்னோட பயோகிராஃபில சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் பிரசண்டா இருக்கக்கூடிய அவரோட ரசிகருக்கும் ஒரு வேலைக்காரிக்கும் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்ற மாதிரியான கதை. ஆக்சுவலா நம்ம ஸ்டார்ஸ் பண்றது எல்லாமே 100% கரெக்ட் கிடையாது. அண்ட் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எப்படி ரசிகர்கள் மேல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதையா தான் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த கதையோட இம்பாக்ட் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அடுத்ததா ட்ரெடிஷன் அப்படின்ற ஒரு கதை. இதுலதான் வந்து பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு. இது கொஞ்சம் வித்தியாசமான கதைங்க. அதாவது ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட இறுதி ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருவாங்க. பட் அந்த நபர் வந்து இறந்து போயிருக்க மாட்டாரு, உயிரோட தான் இருப்பாரு. பட் ஆரம்பிச்ச ரிச்சுவல்ஸை நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியாய் இவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான மூட நம்பிக்கையை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை அப்படின்னே சொல்லலாம். இதுவுமே பயங்கர டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் இதுலயுமே அந்த இம்பாக்ட் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் ஆச்சோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேல லாஸ்ட் கதை அப்படின்றது ஒரு பயங்கர டிஃப்ரெண்டான கதை. ஐடென்டிட்டி அப்படின்றது தான். அதாவது ஒரு ரைட்டரை பாக்குறதுக்கு ஒரு நபர் கெஸ்ட் மாதிரி வராரு. அவர் வந்து தான் யாருங்கிறத டைரக்டா சொல்லாம ஒரு க்ளூஸ் வழியா சொல்றாரு. அந்த க்ளூஸ் ஒன்னொன்னுமே அவர் கேட்கும் போது அந்த ரைட்டருக்கு வந்து தன்னோட வாழ்க்கையை நினைவுபடுத்துற மாதிரியான சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஸோ உண்மையிலே வந்தவர் யாரு, எதுக்காக வந்தாரு, அண்ட் ரைட்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு மாதிரி பசில்டா ரொம்ப வித்தியாசமா காட்டின ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 7 கதைகளுக்கும் காமனான சில விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, நேட்டிவிட்டி ஃபேக்டர் அற்புதமா இருந்துச்சு. ஒன்னொன்னுமே ஒரு வெரைட்டியா இருந்துச்சு. அண்ட் ஒரு சில இதுல ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதுல மஞ்சுளா கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒண்ணுமே ஒரு மாதிரி பசில்டா முடிச்சிருப்பாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 7 கதைகளுக்கான பேஸ் அப்படின்றதுமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு சில கதைகள் இன்னுமே டீடைல்டாவும் அண்ட் கொடுக்க வந்த இம்பாக்ட ப்ராப்பரா கொடுத்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த ஸ்டாரோட கன்ஃபெஷன் அப்படின்றதெல்லாம் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் கம்ப்ளீட்டா ஒரு சீரீஸா பார்க்கும்போது இது வந்து ஒரு நீட்டான சீரீஸ் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.